ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி எங்கள் வீட்டிலோட நெல்லிக்காய் தான் பறிக்க போகிறேன். முன்னாடி ஒரு நெல்லிக்காய் பறிக்கிற வீடியோ போட்டிருப்பேன். அப்போ நிறைய பேர் வந்து உன்னை யாராவது ஏற்றி விட்டாவளா, நீயா ஏறினியா, கீழே விழுந்தியா, அப்படி 1000 கொஸ்டின் கேட்டிங்க. ஸோ நான் தான் ஏறினேன். இப்போவும் வீடியோ எடுக்க யாரும் கிடையாது. நான் கீழே ஒரு ட்ரம்மில் தான் ஃபோனை வச்சுட்டு ஏறி பறிக்க போகிறேன். ஸோ பறிக்கிறது இந்த மாதிரி பை கொண்டு போகிறேன். உள்ளே ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோங்க. ஓகே, பறிக்கலாமா? ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகேவே, ஏற முடியுதா? நெல்லிக்காய் எங்கே இருக்குது தெரியுமா? மேலே இருக்குது நெல்லிக்காய், தெரியுதா? ஸோ நெல்லிக்காய் அங்கே இருக்குது. வெளியில் எங்கேயுமே இல்லை. வெளியில் உள்ளதெல்லாம் சின்ன பிள்ளைங்க தட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொஞ்சமாக இருக்குது, பறித்து பார்க்கலாம். இப்போ ஏன் இப்படி தடுமாறிட்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை கொண்டு எங்கே வைக்கன்னு தெரியலை. ஸோ அதுக்கான இடம் பார்த்துட்ருக்கேன். கீழே தான் வைக்க போகிறேன். இப்போ ஒரு கட்டைக்கும் கீழே ஒரு பக்கெட்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இங்கேருந்து அந்த மரத்தை தெரியுதா அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது தெரியுமான்னு தெரில. ஓகே, எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஃபோன் இப்படி தான் வைக்க முடியும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. நான் ஃபஸ்ட்டு ஏறிடுறேன். ஃபோன் வேறு சரிஞ்சு வேறு விழுந்துடக்கூடாது, அது வேறு பயமாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம். பாய். உங்களுக்கு இவன் எப்படி ஏறுறான்னு நினைக்காதீங்க. நான் நிறைய சறுக்கி விட்டு எப்படியோ ஏறிட்டேன். கஷ்டப்பட்டு தான் ஏறினேன். ஏன்னா வலிக்கிட்டே இருந்துச்சு. பயம் வேறு, கம்பு உடஞ்சி கீழே விழுந்தோம்னா கை காலெலாம் பிசைங்கிடக்கூடாதுன்னு ஒரு பயம் வேறு. எப்படியோ ஏறிட்டேன் மக்களே. தெரியுதேனா? அப்புறம் பை எதுக்கு கொண்டு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கி, இப்போ பிளேட்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா எங்கே வைக்கன்னு தெரியாது. பையனை எங்கேயாவது தொங்க போட்டுக்கலாம். அதே மட்டும் இல்லை, நெல்லிக்காயும் கீழே விழாமல் பறிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் வந்து இந்த நெல்லிக்காய் மரம் ஏறக்கூடிய வீடியோ வந்து நான் அப்படியே தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நான் ஏறி இறங்குறதுக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்கும். ஆனால் அந்த வீடியோ வந்து ஒரு 6 நிமிஷம் அந்த மாதிரி தான் நான் வந்து எடிட் பண்ணியிருப்பேன். எப்படின்னா அப்படி ஃபுல் வீடியோவுமே கொஞ்சம் கட் பண்ணி ஃபாஸ்ட்டாக வச்சு விட்ருப்பேன். ஏன்னா நம்ம ஸ்லோவாக ஏறும்போது உங்களுக்கு இவன் எப்போம்டா ஏறுவா, எப்போ இறங்குவோம் அப்படின்னு இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து அப்படியே போட்டிருப்பேன். அவ்வளோதான், சரியா? மற்றபடி ஏறுறது எப்படி ஏறிட்டே இறங்கும்போது தான் பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து எப்படியே இறங்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஏறலாம், மரம் ஏறுங்க. நான் மரம்லாம் ஏறிட்டு இருக்க மாட்டேன். ஸோ இப்போ எனக்கு வேறு யாரும் இல்லை வீட்டில். அப்போ நான் தான் ஏறணும் அப்படிங்கிறதுனால நான் ஏறிட்டேன். ஓகே, இது இறங்கலாமா? ஹாய் மக்களே, இப்போ இறங்குறதே தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. ஓகேவா? ஏறிடலாம், இறங்க முடியாது, பயமாக தான் இருக்குது. இப்போ உட்காந்துட்டு இப்படி இறங்கவா, அப்படி இறங்கவா, குதிச்சிடலாமா அப்படின்னு ஏகப்பட்ட சிந்தனை மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா மேலேருந்து பார்த்தா கீழே ரொம்ப பயங்கரமாக இருந்த வந்துச்சு. ஏன்னா நம்ம ஆள் கட்டலை, அதனால ஒரு மாதிரி இருந்து. சக்ஸஸ். உங்களுக்கு தெரிஞ்சிச்சான்னு தெரில, ஏறும்போது ஈஸியாக ஏறிட்டேன், இறங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஓகே, வீடியோஸ் பாருங்கள். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, பிளேட்டில் வச்சு காமிக்கேன். போ ரவிப்பா. இது எனக்கு கிடையாது, ஒரு தம்பி ஆசைப்பட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கம்மியாக தான் நெல்லிக்காய் இருக்குது.
உடனே மரம் ஏறி பழக்கமானலாம் கேட்காங்க. உண்மையில நான் ஏறி பழக்கம்லாம் கிடையாது, சின்ன பிள்ளையில ஏறிக்கேன். சரியா? இவ்வளோதான். எப்படி உங்கள் கண்ணால் தான் பறிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கா? ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமா? இப்படி கழுவிட்டு வரேன். ஓகேவா? நான் எப்படி வீடியோ எடுத்தேன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இங்கே வீடியோ எடுக்க யாருமே இல்லை. சரியா? ஒன்றை வாஷ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் சூப்பராக இருக்கா? கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒன்றையும் சும்மா சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே. புளிக்கலையான்னு கேட்பீங்க. கொஞ்சம் புளிக்க தான் செய்யுது, ஆனால் இனிக்கவும் செய்யுது. சரியா? ஓகே, இனி ஃபோன் பண்ணி கொடுக்கணும். ஓகே, பாய். எப்படி மரம் ஏறணும்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் மக்களே. இதே மாதிரி யாரும் கை காலம் உடச்சுறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறேன். ஓகே, பாய்.